ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி புடலங்காய் விதை துவையல். நம்ம புடலங்காய் விதை எப்போவுமே வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி துவையல் அரைச்சி சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ அது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த புடலங்காய் விதையை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும். இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ அது கூட கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பை நல்லா கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம ஆற வச்சுருந்த புடலங்காய் விதையும் சேர்த்துட்டு நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான புடலங்காய் விதை துவையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.